ஹே காய்ஸ் 4.1 அப்டேட் வந்துச்சு. புதுசா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க போறோம். அது இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்குன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 அச்சீவ்மெண்ட். அதுல 3 அச்சீவ்மெண்ட் எப்படி முடிக்குதுன்னு அதையும் இன்னைக்கு பார்க்க போறோம். தென் எராங்கல், லிவிக்கு, விக்கெண்டி எல்லாத்துலயும் ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அதையும் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்கமிங் வீடியோஸ்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கண்டிப்பா போடுவோம். ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோமா? ஆல்மோஸ்ட் முக்காவாசி பேருக்கு அப்டேட் வந்திருக்கும். வராதவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா வந்துடும். அது இல்லாம உள்ள போயிட்டா ஒரு 140 MBக்கு அதுக்கப்புறம் இப்போ போல ஹச்டி ரிசோர்ஸ் பேக், லோ ரிசோர்ஸ் பேக் அவ்வளவுதான். அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதுல வந்து இந்த வாட்டி புதுசா பிஜிஎம்ல மெட்ரோ ராயல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்துச்சு, அப்போதைக்கு யாரும் விளையாடல. அப்போதைக்கு ஸ்டார்டிங்ல வந்தப்போ விளையாண்டது. இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். தென் ஹப்புக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னோ எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசா இந்த மாதிரி இந்த ஒரு இது வருது எமௌண்ட், மற்ற இது கூட இது மாதிரி நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன எல்லாமே வந்துருச்சு. ஆல்ரெடி இந்த பாப்புலாரிட்டி பேட்டில்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாவ் பாஸ் வந்திருக்கு. அதுலயும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ரிவார்ட்ஸ் இல்லை, போட போறீங்கன்னா ஜஸ்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா மெட்ரோ ராயல் இன்னும் லாக்ல தான் இருக்கு. இன்னொரு 17 ஹவர்ஸ்ல அன்லாக் ஆயிடுன்னு போட்டிருக்கு. வந்த அப்புறம் தான் எப்படி இருக்குன்னு விளையாண்டு பார்க்கணும். வாவ் மேப்ல புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. இதுல இந்த பிளே டுகெதர் கொடுத்துட்டு இந்த ஆல்ரெடி வந்து ஸ்குவாட்ஸா இருந்து மிச்சர் ஸ்லாட்ஸ் இருக்கும்ல, அதுல நம்ம போய் ஜாயின் ஆகிக்கிற மாதிரி கொடுத்துறாங்க. சைட்ல வந்து என்னென்ன மேப்னு உங்களுக்கு காட்டிடும். உங்களுக்கு எதுல வேணுமோ அதுல நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ஆர்எஸ் ரெக்ரூட் பண்றதாலும் நீங்களா பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா ரெக்ரூட் போட்டீங்கன்னா மத்தவங்க வரனா வருவாங்க. வந்த மித்திக் ஃபால்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்காம எல்லாமே சேர்த்து வச்சிருந்தேன். ஸோ ஃபைனலி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் ரெடீம் பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸஸ் செம்மையா இருக்கு. இது இந்த ட்ரெஸ் எனக்குலாம் அப்போ அவ்வளோ பிடிக்கும். அப்பெல்லாம் எடுக்க முடியாது. பிளே அண்ட் வின்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அனாமிகா கொலாபரேஷன் இருக்கும். இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது வந்து 20th நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பாஸ் அனாமிகா வந்து உங்களால் பார்க்க முடியும். அது இல்லாமல் இந்த ஸ்பின் வரும். அது இல்லாமல் ஹப்லையும் ஏதோ சம்திங் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லெஃப்ட் சைட் கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வவுச்சர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவ் நார்மலாக யூசி வரும்ல, அதில் கிரியேட்டிவ் கொடுத்து சம்திங் மிஷன்ஸ் முடிச்சா உங்களுக்கு இவ்வளோ கம்மியாகும், இவ்வளோ ப்ரைஸில் இது வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மிஷன் சம்திங் கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டா இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெசேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா சைடில் உங்களுக்கு கனெக்ஷன் வந்து காட்டும். எத்தனை மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பாப்புலாரிட்டி போட்டிருக்காங்க, வீக்லி சம்திங் காட்டும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. எல்லாமே சேர்ந்து காட்டுது. அதுக்கப்புறமா செட்டிங்ஸ் போவோம்ல, அந்த மாதிரி இந்த கீழே ஏரோ மார்க் கிளிக் பண்ணா ரிப்போர்ட்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் காட்டும். இதுல இருந்து நீங்க கேம்ல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி ரிப்போர்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐஸ் டிராகன் விட்னஸ் அச்சீவ்மெண்ட். இதுக்கு வந்து நீங்கள் 3 டிராகன் ஸ்கீல் வந்து கலெக்ட் பண்ணணும். எல்லாமே ஒரே மேட்ச்சில் கலெக்ட் பண்ணணும்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பென்குயின், அதுக்கப்புறம் ஃபாக்ஸு, போலார் பியர் ரேண்டமாக கிடைக்கும். ரேண்டமாக கலெக்ட் பண்ணி ஒரு மேட்ச்சில் கலெக்ட் பண்ணி முடிச்சா முடிஞ்சிடும். இந்த அச்சீவ்மெண்ட் முடிக்கணும்னா நீங்கள் இந்த டிராகன் ஐஸ் கேசலுக்கு வரணும். லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜார்கில இந்த இடத்துல இருக்கு. இன்ஸ்டால ஆல்ரெடி இந்த அச்சீவ்மெண்ட் எப்படி முடிக்கணும்னு போட்டாச்சு. அங்கே உடனே அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இறங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிராகன் தூங்கிட்டு இருக்கும். போன வருஷம் ஈவெண்ட் வந்துச்சுல்ல, ஐஸ் ஈவெண்ட், அதில் டிராகன் இருந்துச்சுல்ல, அந்த டிராகன் வந்து இங்கே தூங்கிட்டு இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிட்ட போயிட்டீங்கன்னா அவேக்கன் சொல்லிட்டு காட்டும். இது கொடுத்துட்டீங்கன்னா அந்த டிராகன் வந்து எந்திரிச்சு பறந்து போயிடும். எதுவும் பண்ணாது, அது பாட்டுக்கு பறந்து போயிடும். அது பறந்து போனதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வரும். இதை வந்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் ஈவெண்ட்டில் உங்களுக்கு அந்த டிராகன் பிளட் இருக்குல்ல, அது குடிச்சா ஃபுல் ஹெல்த் ஏறும்ல, அதுவுமே இருக்கும். ஒரே ஒரு டிராகன் ஸ்கேல் மட்டும்தான் இருக்கும். உங்களால் ஒரு மேட்ச்சில் ஒரு டிராகன் ஸ்கேல் மட்டும்தான் எடுக்க முடியும். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல மட்டும்தான் டிராகன் ஸ்கேல் இருக்கும். எனிமி வந்தாலும் நீங்கள் வந்தாலும் ஃபைட் பண்ணி யாராச்சும் ஒருத்தர் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து போலார் பியர் டிராகன் ஸ்கேல். இது ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கணக்காயிடும். இப்போ இந்த மேட்ச் வந்து எனக்கு போலார் பியர் டிராகன் ஸ்கேல் கிடைச்சிச்சு. ஸோ அடுத்த மேட்ச் வந்து ஃபாக்ஸ் பென்குயின் கிடைக்கணும் அப்படிலாம் கிடையாது. எது வேணா ரேண்டமாக வரும். நான் எடுத்த வரைக்கும் எனக்கு பென்குயின் டிராகன் ஸ்கேல் வந்து சீக்கிரம் கிடைக்கவே இல்லை. அது கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, ரேராக இருந்தது. இது பப்ஜியில் எடுத்த கிளிப்பு. பிஜிஎம்ஐல எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் டிராகன் ஸ்கில் எடுத்துட்டு செத்துட்டு மறுபடியும் வந்திருக்கேன். இப்போ வந்து எனிமி பாக்ஸில் வந்து டிராகன் ஸ்கில் இருக்குன்னா அது உங்களால் எடுத்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்களா, டிராகன் ஸ்கில் வந்து நான் பிக் பண்ணிக்கிட்டேன். இதுவுமே கணக்காயிடும், அவ்வளோதான். இப்போ அந்த எனிமி செத்து போயிட்டான், அவனுக்கு வந்து கணக்காகாதான்னு கேட்டால் அவன் எடுத்துட்டான், அவ்வளோதான். எடுத்தாலே கணக்காயிடும். செத்து போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக் அட்வென்ச்சர் அச்சீவ்மெண்ட். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் மெயின் ஈவெண்ட்டுக்குள்ளே ஒரு வாட்டி போகணும், குட்டி ஈவெண்ட்டுக்குள்ளே ஒரு வாட்டி போகணும். அந்த ராக்கெட் லான்ச்சர் இருக்குல்ல, அதை வச்சு அதில் ஒரு பவர் இருக்கும், அந்த பவர் யூஸ் பண்ணணும்.
அதுக்கப்புறமா ஸ்னோ வெஹிக்கிள் ஒரு வாட்டி டிரைவ் பண்ணும். சும்மா ஏறி சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு டிரைவ் பண்ணி இறங்கிட்டாலே ஓகே தான். ட்ரையல் மிஷன் அச்சீவ்மெண்ட் இனிமே தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பென்குயின் காம்ரேட் அச்சீவ்மெண்ட். இது வந்து நீங்க ஹப்புக்குள்ள போய் முடிக்கிற மாரி இருக்கும். இந்த அச்சீவ்மெண்ட் முடிக்கிறதுக்கு ஹப்புக்குள்ள போணும். ஹப்புக்குள்ள போயிட்டீங்கன்னா, இந்த மாரி நல்லா அழுக்கான ஒரு பென்குயின் நிக்கும். அத கிளிக் பண்ணி இந்த மாரி டாக் குடுத்துட்டு கிளீன் குடுத்தீங்கன்னா, நீங்க சோப்பு போடுற மாரி அதுக்கு இந்த டாக்கிங் டாம்ல போடுவோம்ல, அந்த மாரி சோப்லாம் போட்டு விட்டா, அந்த மாரி சும்மா கையால டிராக் பண்ணா போதும். டிராக் பண்ணா அது வந்து கிளீன் ஆயிடும். இது வந்து ஒரு நாளைக்கு ஒன்ஸ் தான் பண்ண முடியும். இந்த மிஷின் முடிக்கிறதுக்கு நீங்க 3 டைம்ஸ் இந்த மாரி இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் போயிட்டு இந்த மாரி கிளீன் குடுத்தீங்கன்னா, இந்த அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிரும். மொத்தம் 3 டைம்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். இப்ப ஈவென்ட்ஸ் உள்ள மேப் எல்லாம் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில நமக்கு வந்து ஒரு மெயின் ஈவென்ட்டும், ஒரு குட்டி ஈவென்ட்டும் இருக்கும். நார்மலா நம்ம ஆல்ரெடி போன வீடியோலாம் பார்த்துருக்கோம். அந்த அனிமல்ஸ்லாம் ஸ்பான் ஆகும்ல. ஸ்பான் ஆகுறதுல வந்து பவுனின் மட்டும் நமக்கு வீக்கெண்டில கிடையாது. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். கடைசி வரைக்கும் வரல. பப்ஜில செக் பண்ணதுல, பிஜிஎம்ஐல மேட்ச் மேக்கிங் ஸ்டார்ட் ஆகல. அதுல பார்த்த வரைக்கும் பவுனின் வரல. ஈவென்ட் இருக்க எல்லா மேப்லயும் ஃபர்ஸ்ட் மெயின் ஈவென்ட், குட்டி ஈவென்ட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடுல இங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் பென்குயின் இருக்கா, அது கீழே வந்து 2 பிங்க் கலர் சர்க்கிள் போட்டு ஃபாக்ஸ், போலார் பேர் இருக்கு. அதுக்கு கீழே தான் நம்ம பவுனின் இருக்கு. இப்போ இந்த கிரீன் கலர் பென்குயின் சிம்பிள் போட்டிருக்குல்ல, இதுல இருக்க அனிமல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பர்டிகுலரா சர்க்கிள் போட்டு எந்தெந்த அனிமல் எங்க இருக்குன்னு காட்டாது. இது வந்து ரேண்டமா வரும். ரேண்டமா அந்தந்த அனிமல்ஸ் இருக்கும். நம்ம கிட்ட போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பிங்க் கலர்ல இருக்குல்ல, இது வந்து 2 இடத்துல வரும். கிரீன் கலர் சிம்பிள் போட்டிருக்க அனிமல்ஸ் வந்து விக்கெண்டில நமக்கு 4 இடத்துல, பிங்க் கலர் போட்டிருக்கிறது 2 இடத்துல. ஒரு மேட்ச்க்கும் இதே பிளேஸ்ல தான் வருமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ரேண்டமா தான் வரும். அடுத்து லிவிக் மேப். இந்த மேப்ல வந்து ஒரு மெயின் ஈவெண்ட், 2 குட்டி ஈவெண்ட். இதுல போன இதுல சொன்ன மாதிரி அந்த கிரீன் கலர் பென்குயின் சிம்பிள் அங்கங்க ரேண்டமா வரும். ரேண்டமா அனிமல்ஸ் வரும். இந்த பிங்க் கலர் சர்க்கிள் போட்டிருக்கிறதுமே ரேண்டமா தான் வரும். எந்த பிளேஸ்ல வருதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மேட்ச்க்கு ஒரு மாதிரி வேற வேற இடத்துல வரும். அதுக்கப்புறம் இந்த மேப்ல பாத்தீங்கன்னா நமக்கு பவுனின் உண்டு. வீக்கெண்டில் மட்டும்தான் நமக்கு பவுனின் கிடையாது. எராங்கல்லும் லிவிக்லும் பவுனின் உண்டு. ஆனா பவுனின் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வரும். ஒரு மேட்சுக்கு ஒண்ணு தான். இப்போ சைட்ல கிரீன் கலர் பென்குயின் சிம்பிள் போட்டு டைம் ஓடுதா, எல்லாமே உங்களுக்கு ஒரே நேரத்துல வராது. இந்த கிரீன் கலர் பென்குயின் சிம்பிள் டைம் ஓடுதுல்ல, இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கிரீன் கலர் பென்குயின் சிம்பிள் வந்து ரேண்டமா எங்கெங்க வருமோ இந்த மேப்ல வந்து வந்துடும். அதுக்கப்புறமா அந்த பிங்க் கலருக்கு வந்து அதுக்கு ஒரு டைமர் ஓடும். அந்த டைமர் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபாக்ஸ், பிங்க் கலர் சர்க்கிள் போட்டிருக்க ஃபாக்ஸும் போலார் பியரும் உங்களுக்கு மேப்ல வந்துடும். அதுக்கப்புறமா கடைசியா பவுனின் வரும். அதுக்கு டைம் ஓடும். அந்த டைம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் பவுனின் வரும். அப்புறம் வந்து நீங்க போய் பவுனின் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லிவிக் மேப்ல இந்த கிரீன் கலர் சிம்பிள் போட்ட பென்குயின் வந்து 4 இடத்துல வரும். இந்த பிங்க் கலர் வந்து 2 இடத்துல, பவுனின் வந்து ஒரு இடத்துல. இப்போ எராங்கல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மெயின் ஈவெண்ட், 5 குட்டி ஈவெண்ட். இதுலயும் அதே மாதிரி சேம் தான். அந்த கிரீன் கலர் பென்குயின் சிம்பிள் போட்ட பிளேசஸ் வந்து மொத்தம் இதுல அதிகம். ஆல்மோஸ்ட் இதுல 6 இருக்கு. பவுனின் வந்து எல்லா மேப்லயுமே ஒண்ணுதான். வீக்கெண்டியை தவிர இது 2 மேப்லயுமே ஒண்ணுதான். அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஆல்ரெடி 4.1 அப்டேட் பத்தி எது வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அடுத்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் போட போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. வரட்டாமாமே டிர்.